ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போது நாருட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எபிசோட் நம்பர் 12 கைஸ் பார்க்க போகிறோம். வெயிட் பண்ண ஸ்கிப் பண்ண பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிட்சுக்கு ஸ்டார்டிங்கில் பேசிகிட்டு இருக்கவன் பாம்பு கூட இந்த கோஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறவங்க யாருன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் இருந்தாலும் நம்ம தடுக்காது இருந்தது தப்பு இருக்குன்னு அப்படின்னு சொல்ல நம்மளோட மிட்சுக்கு ஸ்டார்டிங்கில் எதுக்கும் ஒரு கேப்சூலுக்குள்ளே இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க, ஒருத்தர் காப்பாற்றுற மாதிரியே காமிக்கிறாங்க. அப்புறம் அந்த சீனை கட் பண்ணி எப்படி காத்தனா டீமாக பிரித்து விட்டுட்டு யார் ஃபஸ்ட்டு ஒரு டைம்குள்ளே உள்ள ஸ்டார்டிங்கில் வந்து முடிக்கிறாங்க அவங்க தான் வின்னர். நம்ம பசங்களோட யார் டீம் பார்த்திங்கன்னா பொருட்டோ அண்ட் டேங்கி அண்ட் மிட்சுக்கே ஒரு டீம். ஸோ மிட்சுக்கே பரோட்டோ அசால்ட்டாக எழுதி போனோன்னே நம்ம டெங்கியால் ஏற முடியாது, ஏன்னா ஒரு நார்மல் ஹியூமன். ஸோ அவன்கிட்ட அவ்வளோ பவரும் இருக்காது. ஸோ நம்ம நரோட்டோ சொல்லிச்சு பொரோட்டோ சொல்லலாம் சீக்கிரம் ஏறிவாடான்னு. ஸோ என்னால் ஏற முடியல பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக ஏறிட்டீங்க சொல்ல போது பொரோட்டோ ஷேடோக்குள்ளே யூஸ் பண்ணி தூக்கி போடுவான். டெங்கி கையை பிடிப்பான், பார்த்தா விட்டுருவான். அப்போ மிட்சுக்கே கையை பெருசாக ஆக்கி ஸோ பிடிச்சிடுவான். ஸோ இதை முன்னாடியே பண்ண வேண்டியதான்னு சொல்கிறதுக்குள்ளே டைமு முடியுது. அங்கேருந்து ஒருத்த வந்து ஏன்பா பொருட்டு இந்த மாதிரி இருக்கே, நீ ஸ்ட்ராங்காக இருக்கே மிட்சுக்கே ஸ்ட்ராங்காக இருக்கான், எதுக்கு அவன் லூசர்ஸ்லாம் உங்கள் டீமில் வச்சுக்க சொல்ல ஷினோக்கு அப்புறம் கொனக மாறும் கூட ஒரு பொண்ணு இருக்கும் அது சொல்லும். இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் நீங்கள் ஜூனியன்னா இருக்கீங்க, இன்னும் ஜூனியனா அதோ ஒன்று நம்மளுக்கு அவ்வளோலாம் தெரியாது. ஏதோ ஒன்று நீங்கள் அடுத்த லெவல் போகணும், அது மட்டும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக செஞ்சாக இருக்கணும், அது மட்டும் உங்களுக்கு விருப்பமான டீமை செலக்ட் பண்ணி திருப்பி இந்த ரவுண்டு ஆடலான்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொல்லுவாரா பொரோட்டோவில் யார் நம்ம டீமில் வைக்கலான்னு சொல்ல போது ஸோ நீங்கள் அப்புறமா டீமை செலக்ட் பண்ணிக்கோங்க, எனக்கு இப்போ பசிக்குது, நான் போயிட்டு வரேன் சொல்லி சாப்பிட போவானா. ஸோ மிட்சுக்கலே ஏதோ யோசிச்சுட்டு இருப்பான், என்னத்தை பண்ணுறது, பொரோட்டோ மாதிரி எல்லோரும் வாசமாக இருக்கும், அவன் ஏன் ஃபன்னியாக இருக்கான்னு யோசிச்சுட்டு இருப்பான். ஷிக்காடாவில் அவன் சொல்லுவான் எப்பவுமே அந்த மாதிரி தான், அவன் எப்பவுமே அந்த மாதிரிலாம் ஜாலி டைப் பண்ணிட்டு இருப்பான், எனக்கே சிரிப்பு வரும். ஸோ ஷினு அண்ட் கொனகுமார் உட்காச்சி இன்னும் அந்த ஒரு பொண்ணு உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். ஷினு வந்து பேசுவான் கொனகுமார்கிட்ட, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிராஜுவேட் ஆகிட போகிறாங்க பசங்க, என்ன பண்ணுறதுன்னு. அதுக்கு எல்லோரும் ஐடியா கொடுப்பாங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்தானா வந்து அவங்க ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஷினோபியாக வரும். நம்ம கொனகுமார்லாம் ஆமாம் இருக்குல்ல பொரோட்டோனா அந்த டீம்லேயே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா, எப்படி சொல்லுது, ஃபிசிக்கல்லே அவன் தான் சரி, இதுலேயும் அவன் தான் சரி, அவன் ரொம்ப இதுவாக இருக்கான் அப்படின்னு சொல்ல போது ஆமான்னு சொல்ல போது அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டாப்பர் பையன் எக்ஸாமுக்கு பயன்னு பச்சுன்னு இருப்பான். பொரோட்டோ சாப்பிட்டு வந்து ஐடா டாப்பர் எப்படா இருக்கான்னு கேட்பான். அவன் வெறும் ஃபிசிக்கல் டெஸ்ட்லையும் ஸ்போர்ட்ஸில் மட்டும்தான் டாப்பர், ஆனால் ஸ்டடீஸில் வீக்கு. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் அவன் கட்சி இருக்க டாப்பர். நம்ம பரோட்டோவில் வந்து இதை சால்வ் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு இதை போடணும், செகண்ட் அதை போடணும், ப்ளஸ் பண்ணோம் மைனஸ் பண்ணோம், அப்புறம் ஃபார்முலா போட்டு ஆன்சர் வந்துடும். மிட்சுக்கே சொல்லுவான் இதை அசால்ட்டாக இன்னும் கொஞ்சம் கூட கம்மியாக முடிச்சிடலாம், ஃபார்முலா போட்டு ப்ளஸ் பண்ணிட்டு திருப்பி நீ மல்டிப்ளை பண்ணால் வேலை முடிஞ்சிடும்மா. என்னத்தை சொல்கிறீங்க, எனக்கு புரியவே இல்லைடா, போன நான் புக்கில் போட்டுருந்தே படிச்சுட்டு போயிடுறேன்னு சொல்லுவேனா. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மிட்சுக்கே யோசிச்சு போவான் பொரோட்டோ ஏன் இவ்வளோ ஃபன்னியாக இருக்கான்னு சொல்லி. ஸோ அவன்ல ஈனு வச்சை பார்த்து பொரோட்டோ பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்பான். ஈனு வச்சு சொல்லுவான் பொரோட்டோ ஸ்டூப்பிட்டு ஒக்காகையோட பையனாக இருந்தாலும் அவனுக்கு மனசுக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்துக்கிறான், அது மட்டும் இல்லாத அவன் ஒக்காக ஸ்டாச்சுவை டேமேஜ் பண்ணியிருக்கான், அது மட்டும் இல்லை நம்ம ஸ்கூலோட இது டேமேஜ் பண்ணியிருக்கான், அது மட்டும் இல்லாத அவன் ஒரு ஸ்டூப்பிட், அவன் ரெடியட் நான்சென்ஸ், தேவையில்லாத வேலைக்கெல்லாம் மூக்க நுழைப்பான். அப்படி போய் அங்கே ஒரு பொண்ணை காமிப்பாங்க, யாரும் இல்லை அவங்க பொண்ணு அவங்க அம்மா பற்றி யோசிச்சுட்டு இருக்கோம், ஏன்னா அவங்க அம்மா செத்து போயிட்டாங்க. ஸோ இவங்க மிட்சுக்கேல பொரோட்டோ பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்போமா. ஸோ மிட்சுச்சி அந்த பர்பிள் கலர் ஹேர் வச்சுருக்க பொண்ணு சொல்லுவோம். இன்னும் சொல்ல பார்த்துட்டா பொரோட்டோ ரொம்ப ரொம்ப ஃபன்னி, அவன் கூட இருக்கிறதே ஜாலியாக இருக்கும். அப்போ இது மட்டும் இல்லை மிட்சுக்கு கேட்பான் உன்னோட ஆக்சிடெண்ட்டுக்கும் பொரோட்டோ தான் காரணம்னு நினைக்கிறேன், இல்லை அது ஏன் தப்பு, நான் அந்த இடத்துல அப்படி போகலன்னா எனக்கு நடந்திருக்கான்னு சொல்லுவோம். நானே அந்த எபிசோடை பார்க்கல, அப்போ தான் ரீசனே சொல்ல முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேசின்னு இருக்கேன். ஸோ மிட்சுக்கேவா சரி பொரோட்டோ பார்த்து தெரிஞ்சாலும் போதும், இனிமேல் பொரோட்டோக்கிட்டே போய் என்னென்ன பண்ணுறான் அவனை போய் பார்க்கலான்னு போயிடுவான். ஸோ வீட்டுக்கெலாம் வந்தோடனே என்னட்டும் நீ மாதிரியே சமைக்க ஆரம்பிச்சிடுவாங்க, இங்கே தொல்லை தாங்க முடியலையா. ஸோ வீட்டில் வந்தோடனே பொரோட்டோ போய் என்னட்டா கிட்டே கேட்பான், என்னம்மா ஏன் நார்மலாக இவ்வளோ செய்ய மாட்டேங்க இவ்வளோ செஞ்சுருக்கீங்க கேட்பதும் உன் ஃப்ரெண்டு இருக்கான், அது மட்டும் இல்லை நரோட்டோ சீக்கிரமாக வந்துடுவான்னு சொல்ல. அட போங்களேன், பொரோட்டோவில் இவங்க பிரச்சனை தாங்க முடியலன்னு மேலே வந்து அவன் ஃப்ரெண்டை தூக்கினேன் மிட்சுக்கேல அவன் ஃபேமிலி ஃபோட்டோலாம் பார்ப்பான். 7th ஒக்காகே த ஸ்ட்ராங்கஸ்ட் ஒக்காகேன்னுவான். அது மட்டும் இல்லாத 9 tail பீஸ்ட் அவருக்குள்ளே தான் இருக்குது, அது மட்டும் இல்லாத 1000க்கும் மேற்பட்ட ஜுட்ஸு அவருக்கு தெரியும், அவரே நிறைய ஜுட்ஸோ கண்டுபிடிச்சிருக்கான்னு சொல்ல போது பொரோட்டோ பச்சைதான் தருவான். அவன் அதுக்கு தான் எல்லாக்கி இது வரைக்கும் ஒரு வீட்டுக்கு கூட வந்ததில்லை, அது மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் யாருக்காவது ஒரு ஹெல்ப் வேணும்,
இன்னாட்டா மட்டும் இல்லைன்னா ஒரு வேஸ்ட்டுன்னு சொல்ல போது இன்னாட்டா கூப்பிட்ருவா சாப்பிட. ஸோ இவங்க பயப்புலங்களாம் உட்காந்து சாப்பிட்டுன்னு இருக்க நரட்டோவில் வந்து நீமாரி போய் அப்பானை கட்டி பிடிக்கும். ஸோ நீமாரி சொல்லும் அண்ணாவோட ஃப்ரெண்டுலாம் வந்திருக்காங்கன்னு. நம்மளோட நரட்டோவில் எப்படா இருக்கே நல்லா இருக்கியா உன் பேர் என்னன்னு கேட்பான். மிட்சுகேன்னு ஆகணும். ஸோ நீங்கள் தான் நல்லா ஒக்காகேன்னு சொல்ல போது ஆமாம் என்ன இது வரைக்கும் நேரில் பார்த்தது இல்லைன்னு கேட்போது இல்லைன்னு சொல்லுவான். பொரோட்டோவில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. நொரோட்டோவில் பொரோட்டோ பத்திரமா பார்த்துக்குப்பா அவன் கொஞ்சம் ரொம்ப சேட்டை பண்ணுவான் அப்படின்னு மிட்சுகே கிட்ட சொல்லிட்டு இருப்பார். சரி அங்கிள் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லலான்னு பார்த்தா முன்னே வாய முடின்னு இருப்பான். நரோட்டோ சாப்பிட்டுட்டு இருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா அவன் ஷேடோ குளோனை வந்து அவன் ஆஃபீஸில் விட்டுருப்பான். ஷிகமாரு சொல்லுவான் எப்படி சொல்லுறது அந்த கோஸ்ட் அண்ட் பிளாக் சக்கரை வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ளட் ஆகிடுச்சு ஊரில் அப்படின்னு வந்து சொல்லப்போது இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ சாப்பிட்டு பொறுமையாக ஆவான்னு சொல்லப்போது நரோட்டோவில் இது பிரச்சனையாக இருக்குது ஷிகமாரு வந்து பார்த்துருக்கான். ஸோ நான் சீக்கிரமாக போனால் சொல்லப்போது பரோட்டோவில் இந்த மாதிரி தான் எப்போ பார்த்தாலும் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு சத்தியமாக பிடிக்கல எப்போ பார்த்தாலும் லாடு உக்காக இல்லை நீங்கள் ஒரு தேவையில்லாத வேலையில் போகிறீங்கன்னு சொல்லப்போது நரோட்டோவில் மிட்சுக்கு கிட்டே போய் மிட்சுக்கே சொல்லுவான் நரோட்டோ கிட்ட நான் பார்த்துக்கிறேன்னு. ஸோ மிட்சுக்கில் நரோட்டோ கிட்ட வந்து பேசுவான். பொரோட்டோ சாரிப்பா பொரோட்டோவில் அவன் மட்டும் தனியாக புலம்பிட்டு இருக்கான். எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி தான் பண்ணுறாரு. நான் தான் ஓகே நான் தான் இந்த வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ணோம் வேறு வேலை இல்லை இந்த மாதிரியே தான் எப்போ பார்த்தாலும் இருக்காரு. ஒரு வாட்டி கூட ஃபேமிலி மேலே கேர் எடுத்து பார்த்ததில்ல. அந்த மாதிரி கச்சப்பச்சையாக திட்டுவான் வாய்க்கு வந்துடலாம். இப்போ பார்த்தோன்னா மிட்சுகே வந்து கேப்சூலுக்குள்ளே இருக்கிற போது யாரோ ஒருத்தவங்க காப்பாற்றுறாங்க. ஸோ அதோட அப்படியே பொரோட்டோவும் மிட்சுகே காட்டுறதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஸ்டார்ட் பை சொல்லிட்டா